மகாநதி சீரியல் அடுத்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் கால் அட்டன் பண்ணதுமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு என்னுடைய மெசேஜை பார்த்ததுமே நீங்கள் என்னை தேடி வந்திருப்பீங்கன்னு நினச்சேன், எதுக்காக நீங்கள் பார்த்துட்டும் எனக்கு ஒரு ரிப்ளை கூட கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜயோ கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. நான் எதுக்காக ரிப்ளை கொடுக்கணும், நான் எதுக்காக ஒன்று வந்து பார்க்கணும், அப்படி ஒன்று பார்க்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. காவேரி அதை நினச்சி பயங்கரமாக கங்கா கிட்ட அழுது ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் இப்படி பேசுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலக்கான்னு சொல்லிட்டு விஜயை ரொம்ப தப்பாக நினச்சிறாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜய் கிட்ட காவேரி கூட நீங்கள் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும்தான் என்னால் சம்மதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் காவேரினால் உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுனது எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமா நான் இங்கே இருக்க மாட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸில் விஜய் அவங்க பேக் எடுத்துட்டு காவேரியுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி அம்மா எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. விஜய் வந்து வீட்டில் வந்து தங்குறதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டில் வந்து தங்குறது எனக்கு சரிப்படல, கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை தான் உண்டு போகணும், தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயோ என் பொண்டாட்டி எங்கே இருக்கணும், இனிமேல் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக காவேரியுடைய வீட்டிலே தங்குறாங்க. காவேரி விஜய் வந்து தங்குறதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கும் விஜய்க்கு இடையே பயங்கரமாக ரொமான்ஸ் சீன் காட்ட போகிறாங்க.